தமிழகத்தின் 17வது சட்டமன்றத்திற்கான பொது தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. அரசு நிர்வாகத்தின் முழு பொறுப்பும் இனி தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படுகிறது. மிக முக்கியமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் மட்டுமே அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசிக்க முடியும். அதுவும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று செயல்படுத்தப்பட வேண்டும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் மே 6ஆம் தேதி வரை பொதுமக்கள் உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் பறக்கும் படையினரால் அந்த தொகை பறிமுதல் செய்யப்படும். வாக்காளர்களுக்கு பணம், மது அல்லது பரிசு பொருட்கள் கொடுப்பதும் வாக்காளர்களை மிரட்டுவதும் கடுமையான குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தனிநபர் நிலம் அல்லது கட்டிடங்களை உரிமையாளர்களின் அனுமதியின்றி தேர்தல் விளம்பரங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளை தங்களின் தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தவோ அல்லது அரசு வாகனங்கள் மற்றும் உபகரணங்களை பிரச்சாரத்திற்கு எடுத்து செல்லவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் அமைச்சர்களை புகழ்ந்து பேசவும் தகவல்கள் இருந்தால் அவை உடனடியாக நீக்கப்பட வேண்டும். புதிய திட்டங்களையோ நிதி ஒதுக்கீடுகளையோ அமைச்சர்கள் அறிவிக்க கூடாது. ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும் அவை ஆளும் கட்சிக்கு சாதகமாக தெரியும் வகையில் விழாக்கள் நடத்தப்படக்கூடாது. இயற்கை பேரிடர் அல்லது முதியோர் உதவித்தொகை போன்ற அவசர தேவைகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி பெற்றே நிதி வழங்க முடியும். இந்த விதிமுறைகளை மீறும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.